பஸ் வேற போயிட்டு இருக்குது. அப்பப்போ கொஞ்சம் கருன்னு பின்னாடி எவனா வந்து முட்டிட்டு அடிச்சு தூக்கிட்டுறான்னு வைங்க. ஹாய் கோபி அம்மா ஃபேமிலி. இன்னைக்கு வந்து ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன். ஏன் சாமி ஹாப்பியாக இருக்க? சரி, இந்த வெயிலில் என்ன 30 கிலோமீட்டர் இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்து என்னமோ ஒரு பொருள் வாங்கணும் வந்து பாருமா அப்படின்னு சொன்னேன். அதுக்காக தானே நானும் இந்த வெயிலில் போன போதுன்னு வந்தேன். ஆமாம், அங்கே போனால் நீ அவங்கக்கிட்ட என்னமோ பிஸ்னஸ்ஸு டீலரு என்ன புதுசாக ஏதாவது ஆரம்பிக்க போறியா? ஆக்சுவலாக அதுதான் உங்களுக்கு ஹாப்பின்னு சொல்ல வந்தேன். அதுதான் உங்களுக்கு ஹாப்பின்னு சொல்கிறியா? ஆமாம், ஒரு பிளான் இருக்குது. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதை விசாரிக்கிறதுக்கு தான். சரி, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணா சரி, நம்மக்கிட்ட காசு இல்லையா சாமி? இல்லைதான், நான் மட்டும் இப்போ வச்சுக்கிட்டா இருக்குங்கிறேன். இல்லைதான், இருந்தாலும் அதை யோசிச்சுக்கலாம். இப்போ முதல்ல இந்த பிஸ்னஸ் செட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிச்சுன்னா அப்புறம் பணம் பற்றி ஏதாவது லோன் போடுறோமோ, இல்லை சரவணன் நானும், அதாவது சரவணங்கிறது எங்கள் அண்ணங்க, நான் அவனு சேர்ந்துக்கு இது பண்ணலாமா, அண்ணங்கிட்ட உட்காந்து பேசலாமா அப்படிங்கிறலாம் யோசிச்சுட்டு இருக்கிறேன். சரவணன் கூடயா? நீயும் அவனும் சேர்ந்து பண்ண, இதுக்கு முந்தி பண்ணின பிசினஸ் எவ்வளோ ஓஹோன்னு ஓடிச்சு. கிட்டத்தட்ட கோபியில் வந்து ஒரு 8 வருஷம் ரொம்ப நல்ல டாப்ல இருந்தோம். ஒரு ஐடியா இருக்கு, நான் வந்துட்டையும் பேசணும். இன்னும் எதுவுமே நம்ம வந்து இப்போ பார்த்துட்டு வந்து இப்போ நாளைக்கு ஆரம்பிக்கிற அப்படியெல்லாம் இல்லை. ஒரு ஐடியா நம்மளுக்கு ப்ராஃபிட் வருமா? ஏன்னா பிஸ்னஸ்ங்கிறது வந்து ப்ராஃபிட் பேசிட்டுங்க. அந்த அளவுக்கு நம்மளுக்கு வருமானம் வருமா, பொருள் நீங்கள் வாங்குவாங்களா, அதெல்லாம் இருக்குது இல்லை? அதெல்லாம் நாம் அவங்ககிட்ட சொன்னால் அவங்கெல்லாம் சப்போர்ட் நம்மளுக்கு நிறைய பண்ணுவாங்கடா கண்டிப்பாக. ஏன்னா உங்களுக்கு தெரியும், நான் ஏமாற்ற மாட்டோம், யாரையும் ஏமாற்ற மாட்டோம். இந்த பொய் சொல்லி விற்கிறது, அதிக லாபத்துக்கு விற்கிறது, அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு இவ்வளோ வந்தால் போதும், அவ்வளோதான் நான் பார்க்குற ஆள். உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு தான் நான் வந்து ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கல்ல? கண்டிப்பாக பண்ணுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ யோசனை பண்ணியிருக்கேன். பணம் எவ்வளோ ஆகுதுன்னு எல்லாம் கேட்டிருக்கேன். ஸோ அதை பொறுத்து லோன் போடலாமா, லோன் போட்டு கட்ட முடியுமா, இது எல்லாமே இன்னும் யோசனை இருக்குது. நம்மளுக்கு மீடியா இருக்கிறனால ஒரு ப்ளஸ் இருக்குது. இப்போ நான் ஈஸியாக அதை உங்ககிட்ட அந்த பொருளை கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு எனக்கு மீடியா இருக்குது. அது ஒரு ஐடியா இருக்குது. அதனால தான் இதை ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு. அம்மாவுக்கு தெரியாது. ஆமாங்க, எனக்கு தெரியாது. ஏன்னா சும்மா கூப்பிட்டேன். நல்ல வெயில், நல்ல வெயில் தாங்க. நான் ஆக்சுவலாக பார்க்கறதுக்கு தான் வந்தேன். அப்புறம் வரும்போது ஒரு திடீர்னு யோசனை, சரி நீங்களும் பிஸ்னஸ் பண்ணுன்னு வேறு சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு ஐடியா இருந்துச்சு, சரி பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு யோசனை பண்ணிட்டு சரின்ட்டு போய் அவங்ககிட்டயே உட்காந்து டீலர்ஷிப் பற்றியும் எப்படி ஆரம்பிக்கணும், என்ன ஏது, எல்லா டீட்டெயில், எவ்வளோ ப்ராஃபிட்டு எல்லாமே பேசியாச்சு. கூடி விரலாம் முதல்ல எனக்கு இந்த வீட்டை முடிச்சு பணத்தை வாங்கி வேறு வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அண்ணங்கிட்டையும் பேசிட்டு பணம் எப்படி ரெடி பண்ண முடியுமா என்னங்கிறலாம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை பற்றி உள்ளே இறங்கிடலாம். சரியா? பிசினஸ் செய்யறேன்னு சொன்னேன்னா அவங்களுக்கு என்னை விட அவங்களுக்கு தானே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பாக. சரி, நீங்களும் ப்ரே பண்ணிங்க, வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு வரணுங்க. ஆமாங்க, நேர்மையாக இருந்தால் மேலே வரவே முடியாது எனக்கு தெரியும். அப்படி மீதி அந்த என்ன எக்ஸப்ஷனில் நான் இது மேலே வரக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்தால் வேண்டிங்க. நானும் கொஞ்சம் லைஃப்பில் ஒரு ஸ்டெப்பாவது மேலே வரக்கு முயற்சி பண்ணுறேன். ஓகே, அப்படியே ஹாப்பியோடைய ரோட்ல நின்றுருக்கிறேன். ஆமாங்க, பஸ் வேற போயிட்டு இருக்குது. அப்பப்போ கொஞ்சம் கருன்னு பின்னாடி எவனா வந்து முட்டிட்டு அடிச்சு தூக்கிட்டுறான்னு வைங்க. வேற நிதானம் இல்லாமல் அவன் வண்டி ஓட்டிட்டு திரியிறானுங்க. பயம் இருக்குது. அதனால் அப்படியே வீட்டுக்கு நான் கிளம்புறேன். நீங்களும் கொஞ்சம் பார்த்துருங்க. மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.